ஆமா, என்னமோ சொத்து சொகெல்லாம் உங்க கைக்கு வந்துட்ட மாதிரி படுக்க போயிட்டீங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் சொத்துக்கு சொந்தக்காரன் நான் தாண்டி. ஒரு பைய உள்ள நுழைய முடியாது நினைச்சுக்கிட்டு இருங்க. வக்கீல் வீட்டுக்கு கல்யாணி வந்திருக்கா. பட்டணத்துல அவளை கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்தா? சப்போர்ட்டோட வந்திருக்கா. என்னடி சொல்ற? அட அதாங்க, டாக்ஸி டிரைவர் இருக்கான்ல, அவனோட அம்மா கல்யாணியை கூட்டு வந்திருக்காங்க. ஓஹோ, அந்த அம்மாவா? ஷாபாஷ். இந்த ஒரு பாயிண்ட் போதுண்டி, பஞ்சாயத்துல அவங்களை நான் அடிக்கிறேன். சும்மா குதிக்காதீங்க. நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வைக்கிறேன். வக்கீல் இருக்கிறவர்களும் அது நடக்காதுங்க. ஏன் நடக்காது? கல்யாணி பேர்ல நீங்க சொல்ல போற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சாட்சி எங்க இருக்கு? அதான் அந்த குதிரை வண்டிக்காரன் இருக்கானே. குதிரை வண்டிக்காரனா? அன்னைக்கே அந்த டிரைவருக்கு பயந்து நம்மள வண்டியில ஏத்த மாட்டேன்னா அவனாவது சாட்சி சொல்றதாவது. பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடி? கல்யாணியோடைய தாய்மாமனை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவனை வச்சு அவனை பஞ்சாயத்துல நார் அடிச்சிடலாம். யோ, கல்யாணி உன் தங்கச்சி பொண்ணு, அதனால பஞ்சாயத்துல உன்னதான் முக்கியமான சாட்சியா கூப்பிடுவாங்க. எனக்கு எதிரா சாட்சி சொன்னேன் தம்பி. உங்களுக்கு விரோதமா நானா? தம்பி, உங்க உப்பத்து இன்னும் வளர்ந்தவன் தம்பி நானு. நாயே இத சொல்லுடான்னா நான் சொல்றேன். நாயே இத செய்யடான்னா நான் செய்யறேன். ஷாபாஷ். பஞ்சாயத்துல நான் என்ன சொல்றேனோ அதுக்கு மட்டும் தலையாட்டினா போதும். இந்தா வச்சுக்க. கொடுத்துட்டுல போற சரக்குல அந்த பஞ்சாயத்தையே ஒரு கால. இங்க யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நடந்ததை கேட்டு நியாயம் சொல்றதுக்கு தானே நாம இங்க கூடி இருக்கிறோம். இல்ல பாருங்க, பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா நடங்க, இல்ல கோர்ட்டுக்கு போவேன்னா போங்க. கோர்ட்டுக்கு போறோம்னா எதுக்குங்க பஞ்சாயத்தை கூட்டணும்? உங்ககிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும் தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை வாங்கி கொடுத்துருங்க. தம்பி, இந்த பொண்ணு உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, நியாயமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. என்னங்க, இதை நீங்க சொல்லித்தான் நான் செய்யணுமா? எனக்கு தெரியாதுங்களா? நியாயப்படி சொத்து பூரா என் சின்னம்மாக்கு தான் சேரணும். ஆனா அவங்க அந்த தகுதியை காப்பாத்திக்கலையே. என்னப்பா சொல்ற? அந்த வைக்க கேட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன்? தாய் மாமி நீ சொல்லையா? தலைவர, ஏண்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு கேக்குறீங்களே? மனவேதனை தாழ முடியாம குடிக்கிறேன் தலைவர. அதோ இருக்கிறாளே என் தங்கச்சி பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு பெரியவரு கைய கால புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பாவி பொண்ணு ஒழுங்கா இருக்க கூடாதான். அதோ இருக்கிறாங்க பார் பட்டத்தம்மா, அவங்க மாவன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்டமா சொல்லாதீங்க. ஏமா 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 ஆத்திரப்படுறீங்க? விஷயம் இல்லாமலாம் என் சின்னம்மாவை இவ்வளவு பாதுகாப்பா கூட்டு வந்திருக்கீங்க. இத பாரு தம்பி, சொத்துக்காக ஆசைப்பட்டு அனாவசியமா யார் மேலேயும் பழிபடாத. அது உனக்கும் நல்லதில்ல, உன் குடும்பத்துக்கும் கௌரவம் இல்ல. வைக்கலையா? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேக்குறேன். இவங்க சொல்லித்தானே உங்களுக்கு தெரியும். அங்க போய் விசாரிச்சீங்கன்னா இந்த அம்மாவோட மகனை பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. எங்க அப்பா செத்தாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இவங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி தான் எங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இங்க நான் வந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவோம்னு பயந்துதான் நான் வர்றதுக்குள்ளே பணத்தை தூக்கிட்டாங்க. இத பாருங்க, எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டு இருக்காரு. கட்டுப்படுத்தல நல்லா இருக்காது. என்னப்பா அதெல்லாம்? நான் யாரையும் தரக்குறவா பேசவே இல்லை. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொன்னா போதும். ஏமா, உங்க அருமை மகனுக்கு என் சின்னம்மாவை பொண்ணு கேட்க போனீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சு போனேன். பெரியவங்களா இருந்துட்டு ஏமா இப்படி போய் சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். இவளை என் மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா கல்யாணம் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் இவளை என் மகளா ஏத்துக்கிட்டேன். அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிவு சுமத்தாதீங்க. கேட்டீங்களா? மருமகளா நினைச்சாங்களா, இப்ப மகளா ஏத்துக்கிட்டாங்களா? தம்பி, உண்மை சொன்னா உங்களுக்கே பத்துக்கிட்டு வருது. தம்பி, தலைவரே, இந்த அம்மாவோட மகனுக்கு பணத்து மேலதான் குறி. என்ன இங்க குறுக்கோல்ல சம்பாதிக்கணும்னு டாக்ஸில பணத்தை ஏத்தி பழைக்கிறான். பணத்தை ஏத்தி பழைக்கிறவனுக்கு சொத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த கிழவனை பணமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வேண்டாம், அவண்டமா பழி சுமத்தாத. எது உண்மை எது பொய்ங்கிறது என் மகன் இங்க வந்தா தெரியும். வரட்டும். நான் ஒண்ணு சாட்சி இல்லாம பஞ்சாயத்துக்கு வரல. தலைவரே, எப்போ என்னையும் என் மகனையும் இந்த பையன் இந்த பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தினானோ அந்த அவமானத்தை தொடைக்காம இந்த கிராமத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தம்பி, அம்மா கடதாசி போட்டுக்கிட்டா என்ன எழுதிக்குது? எனக்கு அந்த பெரிய ஒரு சம்சாரம் கல்யாணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா அவர் மகன் பஞ்சாயத்துல போய் சாட்சி சொல்லிருக்கான். அட பாவி, அவன் நாசமா போக அந்த பொண்ணு வயிற்றுச்சல கொட்டிக்கினது போதாதுன்னு உன் வயிற்றுச்சல் வேற கொட்டிக்கினானா? இத பாரு, இத சும்மா விடக்கூடாது தம்பி. சும்மா விடுறதா? இத பாரு காய்கறிக்காரமா, நான் யாரு வம்புக்கும் போக மாட்டேன். என்னை எவன் வம்புக்கு இழுத்தாலும் விட மாட்டேன். என்னப்பா சொல்ற? என்ன பெரிய ஊர்வலத்தில் இல்லாத அநியாயத்தை சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கலாமா? இங்க பாருங்க, இப்படி நியாயம் நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்ப நீங்க பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது? என்ன மாதிரி 4 பேர் சப்போர்ட் இருந்தா தானே பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க முடியும்.
என்னதான் செய்ய சொல்ற? ஒண்ணு இல்ல, இந்த டிரைவர் பயலுக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதாக நான் பஞ்சாயத்துல சொல்லுவேன். நீங்க தம்பி சொல்றதெல்லாம் உண்மை இருக்குன்னு அடிச்சு பேசணும். சரி, என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை, உங்களை நம்பினா தானே நாங்க முன்னுக்கு வர முடியும். நானும் உங்களை நம்பித்தான் நாளை பஞ்சாயத்துக்கு வர்றேன். அப்ப வரட்டுங்களா? புறப்படுங்க. அப்படி சாயந்தரம் வீட்டு போக வந்துருப்பாங்க. பாத்தியாடி, பஞ்சாயத்துல ஒருத்தன ஒரே அமுக்கு. தம்பி, உங்களுக்கு சொக்கலிங்கய்யா சம்சாரம் கல்யாணிக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதா அவர் புள்ள குற்றம் சுமத்துறாரு. இதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அவர் சொல்றதுல தப்பு இல்லைங்க. எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்த வாஸ்தவம் தான். தம்பி, ஏமா உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? தலைவரே, இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு வயசானவர் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் மனசுல ஆசா பாசம் இருக்காரா? அவன் என்ன விரும்பினது என்ன தப்பு? ஏய்யா, நான் கூட தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? தப்பா பழகிருக்கேனா? சொல்லுயா, சொல்லு சொல்லு சொல்லு. ஏய்யா, நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? ஏன் என்ன அநியாயமா பழி வாங்குறேன்? அம்மா, உங்க பிள்ளைகிட்ட என்னைக்காவது தப்பா பழகிருக்கேனா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏம்மா எல்லாரும் அநியாயமா பழி சுமத்துறாங்க? தலைவர் ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. தலைவரே, இவங்களுக்கு எனக்கு உண்மையான தொடர்பு இருந்தா இப்படி ஆத்திரப்பட்டிருப்பாங்களா? இவங்க நிரபராதிங்கிறத நிரூபிக்கதா இப்படி ஒரு நாடகமே நடத்துறேன். இப்போவாவது இவங்க நிரபராதின்னு நம்புங்க. நல்லாவே இருக்கு. இப்பதான் அவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்னடான்னா சின்னம்மா மிரட்டினது நாடகங்கிறாரு. இது உங்களையும் ஊராரையும் ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு போடப்பட்டிருக்க நாடகம். இந்த நாடகத்தின் சூத்திரதாரி ஸ்ரீமான் வக்கீலையா? தம்பி, நாங்க நடத்துறது நாடகமா இல்ல நீ நடத்துறது நாடகமான கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக போகுதுப்பா. இந்தாங்க, உங்க உருட்டல் மிரட்டல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்க. எப்படியும் நம்ம கோர்ட்ல சந்திக்கத்தானே போறோம். வக்கீலையா, கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ நியாயம் கிடைக்கும்னு வந்தோம். உங்க தீர்ப்புல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பாப்போம். தலைவரே, உங்க தீர்ப்பை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்ல போற தீர்ப்புலதான் இந்த கிராமத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த பெரிய ஒரு சம்சாரத்து மேல இந்த தம்பிக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அந்த அம்மாவும் போய் பொண்ணு கேட்டாதான் இங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவன்னு தெரியாம கேட்டுட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணோட இங்க வரணும்? எனக்கு என்னவோ சுக்கலிங்கம் பிள்ளை மகன் சொல்றதா சரின்னு படுது. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்றதுதான் நியாயம் இருக்கு. கேட்டுட்டீங்களா தலைவரே? நான் சொன்னதான் நியாயங்கிறத ஊரே ஒத்துக்கிச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? சரிப்பா, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீதான் ஒரு வழி செஞ்சாகணும். நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. தலைவரே, நானும் மனுஷன் தான். எனக்கும் எனக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு. ஏதோ எங்க அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்காங்க. அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். எடுத்துக்கிட்டு எங்கேயாவது பொழைச்சுக்கிட்டு. இதுக்கு மேலும் கலங்கப்பட்ட இவங்க இந்த கிராமத்துல இருந்தாங்கன்னா நான் கௌரவமா தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. மீசக்காரனுக்கும் கிழவு முண்டாட்டிக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி விட்டு அது பெரிய விவகாரமா போய் மீசக்காரன் கோபத்தோட கிராமத்துக்கு போய்க்கிறான். கோபமா போறான்? ஏண்டா, அந்த மீசக்காரன் கையில அந்த கிழவனோட புள்ள இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டா மீசக்காரன் இங்க வந்து உண்டு இல்லையா ஆக்கிடுவானடா. தகராறுக்கு தலைவர் நீண்டானா? என்ன சொல்ற நீ? ஏயா, அந்த சிங்காரம் தம்பி மேல இல்லாதையும் போல அதை சொல்லி வச்சு தகராற இழுத்து வச்சுக்கிறான். நான் தான் சொன்னேன். யாருமே சொன்னா? இடிச்சனா அந்த ஆளுங்கையில நீ சொல்லிக்கிட்டு இருந்தது இப்பதானே கேட்டுக்கின்னு வர, அதுக்குள்ள டபாக்கிறிய. ஏயா, நீ அநியாயமா அவங்க மேல பழி சுமத்த போய் அந்த பொண்ணு மானம் மரியாதை எல்லாம் பூரிச்சையா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி செய்யறியா? அதான் நிறுத்துமே, இதெல்லாம் ஒரு தமாசுக்கு செஞ்சது. யோ, நீ பாட்டுக்கு தமாசுக்கு சொல்லிட்ட, அங்க அந்த தம்பி தலை குனிஞ்சு நிக்கிதையா? பாரு, மறுவாதையா சொல்லுகிறேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீ அங்க வந்து ஒத்திக்கல, உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவாமா. சரிதான், விடுமே. இந்த மீசக்காரன் நம்ம ரூட்ல வராம இருக்கட்டுமே நீ இப்படி ஒரு கதையை கட்டி விட்ட. நம்மால் ஒருத்தங்க தலை குனிஞ்சு நிக்கிறான்னா நான் விட்டுருவேனாமே. நானும் உப்பு போட்டுத்தான் துண்டுறேன். மனோன்மணி, கிளம்பு, ஒரு கை பாத்துறேன். தம்பி தம்பி, ஏதோ மலையே கவுந்துட்ட மாதிரி தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கேன். என்னது? ஏதோ நடந்து போச்சு. இதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பத்தி நான் கவலைப்படல சார். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அவமானப்படுத்திட்டானே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, அந்த மானங்கெட்ட ராஸ்கல் சொத்துக்காக ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த பொண்ணை பேசிட்டான். உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும், உங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். இதுக்காக ஏன் கவலை பண்ணும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தி அபாண்டமா பேரை கெடுத்தானோ
அந்த சொத்துல ஒரு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன். நான் கலங்கப்பட்டவன் இந்த ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பல. அம்மா நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. தம்பி நீங்க இந்த பக்கம் போங்க. என்னடா உங்க சின்னம்மா எதோ சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு எழுந்திருக்காங்க. சாகுற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வரவிடாம பாத்துக்கோ. உஷாரா இருக்கணும். கல்யாணி கல்யாணி தம்பி, இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்ததாப்பா. யாரும் வரலமா? இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுப்பா. கல்யாணி கல்யாணி தம்பி தம்பி, இந்த பொண்ணு எது வருஷத்துக்கு தவிர்த்து பண்ணிருக்கா? உண்மையை சொல்றேன். என்னப்பா தலைவரே, நீ எந்த கோயில்ல வேணாலும் சூடத்தை கொளுத்துப்பா, நான் அணைக்கிறேன். அட இவ்வளவு ஏன்பா? நீ இப்ப என் கூட வா. நான் சொன்னதை வச்சுதான் இந்த சோமாரி இப்படி ஒரு கோல்மால் பண்ணிக்கிறானா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறேன். நீங்க கூட வாபா. சரி நடரா போகலாம். பிளேடு வச்சுக்கிறியாவா? கேக்குறா. சரி போக சொல்ல கடையில வாங்கிடுவோம். இன்னைக்கு நான் அறுக்கிறேன். என்ன சொல்றீங்க? அடியே, டாக்ஸி டிரைவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் அவமானம் தாங்காம கோயிலாண்ட விஷத்தை குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறா. முதலாளி உன் அங்கேயில இருக்கிற எங்கேயே வந்த? இந்த கோயில்ல காவலுக்கு போட்டீங்களா? பட்டணத்துல இருந்து வந்த அம்மா உங்க சின்னம்மாவை பாத்துட்டாங்க. எங்க நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சுட்டா என்ன தொலைச்சிடுவாங்களோன்னு ஓடி வந்துட்டேன். பயப்படாதடா, உங்ககிட்ட எவனும் வர முடியாது. நான் வாரேன்டா. நீ இவனை கவனிச்சுக்க. நான் போலீஸோட வரேன். போ. அட பாவி, சொத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யும் புரட்டு சொன்னதும் இல்லாம அந்த பொண்ணை காப்பாத்த யாருமே வராம தடுத்துட்டு சாகடிக்க திட்டம் போட்டிருக்கிறியா? உன்னை போலீஸ்ல ஒப்படைக்காம சும்மா விட மாட்டேன்டா. மெதுவா மெதுவா. இந்த குடிமா. வைத்தியர் எப்படி இருக்கு? பாதி விஷயம் இறங்கிடுச்சு. இருந்தாலும் நாடி துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 3 மணி நேரம் தான் தாங்கும். உடனடியா பட்டணத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி பட்டணம் போய் சேர்றது? உடனடியா மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோம். அங்க எல்லா டாக்டரும் தெரியும். வாங்க சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். தம்பி வேண்டாம்டா, இந்த வண்டியில வேண்டாம்ப்பா. என்னம்மா அது அவசரமான மாதிரி? ஏறுங்கம்மா போங்க.
கல்யாணி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா. கல்யாணி இருள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் வாழ விருப்பமின்றி ஒளிமயமான உலகிற்கு சென்றாலும் ஆம், அவளை பொறுத்த மட்டிலும் ஒளி பிறந்தது.